ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ அகாடமி. இந்த வீடியோல நம்ம தமிழ் ரிலேட்டடா கேள்வி பதிலாம் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கேள்வி படிக்கிறேன் கேளுங்க. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். அவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். அவர் வாழ்ந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. 11 கீழ்கணக்கு நூல்களில் தொகை நூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் தொகை நூல். நாலடியார். சொற்றொடரில் அமைத்தெழுதுக. கீழ்கண்டவற்றில் எது சரி? கல்லாரே ஆயினும் கற்பவரை தேர்ந்தொழுகின். கல்லாரே ஆயினும் கற்பவரை சேர்ந்தொழுகின். இதுதான் சரி. சரியா? நெக்ஸ்ட் கேள்வி. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். சரியா? இப்ப நெக்ஸ்ட் கேள்வி போலாம். அறிவியல் இலக்கியம், உணர்விலக்கியம், குறிக்கோள் இலக்கியம் என்று எந்த நூல் அழைக்கப்படுகிறது? அறிவியல் இலக்கியம், உணர்விலக்கியம், குறிக்கோள் இலக்கியம் என்று எந்த நூல் அழைக்கப்படுகிறது? திருக்குறள். இரு கடவுள் வாழ்த்து இடம்பெற்ற நீதி நூல் எது? இரு கடவுள் வாழ்த்து இடம்பெற்ற நீதி நூல் எது? நான்மணிக்கடிகை. திரிகடுகத்தில் நன்மை தரும் செய்தி எத்தனை பாடல்களில் இடம்பெற்றுள்ளது? திரிகடுகத்தில் நன்மை தரும் செய்தி எத்தனை பாடல்களில் இடம்பெற்றுள்ளது? 66. கீழ்கண்டவற்றில் பொருத்தமானது எது? முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் என்பதே சரியானது. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். கேள்வி பிடிக்கிறேன் கேளுங்க. ஒழுக்க விதிகள் ஒருங்கே கோக்கப்பட்ட நூல். ஒழுக்க விதிகள் ஒருங்கே கோக்கப்பட்ட நூல் எது? ஆசாரக்கோவை. அணிக்கலக்கோவை. அணிக்கலக்கோவை. இதுல முதுமொழி காஞ்சி. மணிப்பல்லவத் தீவின் இளவரசி நாகக்கண்ணிக்கும் சோழ இளவரசன் ஒருவனுக்கும் பிறந்த வழித்தோன்றல். மணிப்பல்லவத் தீவின் இளவரசி நாகக்கண்ணிக்கும் சோழ இளவரசன் ஒருவனுக்கும் பிறந்த வழித்தோன்றல் பல்லவர்கள். முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி சரியானது. முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி சரியானது. கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்பரால் சைவ சமயம் வந்தடைந்தான் என்பதும் சரி. திருவதியில் சிவாலயத்தை கட்டினான். இதுவும் சரி. குடைவரை கோயில்கள் அமைப்பதில் சிறந்தவன். இதுவும் சரி. மாமல்லன் மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகிறது. இது தப்பு. சோ ஆன்சர் என்னது? 1 2 3. 1 2 3 எதுல வருது? 1 2 3. சோ ஆன்சர் பி. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். பல்லவர் கால குடைவரை கோயில்கள் அல்லாதது. பல்லவர் கால குடைவரை கோயில்கள் அல்லாதது எது? எந்த ஊரு? தஞ்சாவூர். நாயன்மார்கள் இயற்றிய தேவாரமும் ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தமும் எக்காலத்தில் தோன்றியது? நாயன்மார்கள் இயற்றிய தேவாரமும் ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தமும் எக்காலத்தில் தோன்றியது? பல்லவர் காலம். கடுவன் புள்ளி கலவர் கோமான் என்ற களப்பிரர்களை பற்றி கூறும் நூல். கடுவன் புள்ளி கலவர் கோமான் என்று களப்பிரர்களை பற்றி கூறும் நூல் எது? அகநானூறு. முதல் உலா நூல் திருக்கயிலாய ஞான உலா எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? 11ஆம் திருமுறை. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது எந்த நூல்? அகநானூறு. பழம் மரப்பிசை களஞ்சியம் என்று யாருடைய தேவாரத்தை அழைக்கப்படுகிறது? பழம் மரப்பிசை களஞ்சியம் என்று யாருடைய தேவாரத்தை அழைக்கப்படுகிறது? 1 2 3 திருஞான சம்பந்தர் தேவாரம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். சம்பந்தர் பாடல்களுக்கு ஏற்ப யாழ் வாசித்தவர். சம்பந்தர் பாடல்களுக்கு ஏற்ப யாழ் வாசித்தவர் யார்? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சரியா? இப்ப அடுத்த கேள்வி. தமிழில் நாட்டுப்புற பாடல் வடிவங்களை பெரிதும் கொண்டமைந்த
பழைய பணுவல். தமிழில் நாட்டுப்புற பாடல் வடிவங்களை பெரிதும் கொண்டமைந்த பழைய பணுவல் அப்படின்னு எது? திருவாசகம். சரியா? இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.